மொபைல்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வரப்ப ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா வந்து ஆன் ஆகும். ஸோ ஒவ்வொரு டைமும் நோட்டிபிகேஷன் வரப்ப இந்த மாதிரி ஸ்கிரீன் வந்து ஆன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வரப்ப ஸ்கிரீன் ஆன் ஆகிறத எப்படி வந்து ஆஃப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் குயிக் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ்குள்ளே வந்து போயிடுங்க. போயிட்டு உள்ளார ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வேக் ஸ்க்ரீன் வென் நோட்டிஃபிகேஷன் இஸ் ரிசீவ்டு அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆனில் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்ப அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆகாது. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆகும். ஸோ இந்த ஒரு செட்டிங்ஸ் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் வரப்பையும் அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போ உங்களுக்கு சவுண்ட் மட்டும் தான் வந்து கேட்கும். அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் வந்து ஆகாது. ஸோ இப்போ எப்படி வந்துட்டு அந்த செட்டிங்ஸை வந்து ஆஃப் பண்றது அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டுப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.